அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம குரூப் 2 தமிழ் சிலபஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படின்ட்டு பார்க்க போறோம். அதே மாதிரியே அந்த தமிழ் சிலபஸ்ல இருக்கிற ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் போன குரூப் 2 எக்ஸாம்ல கொஷின்ஸ் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். முக்கியமான விஷயம், குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அதுக்கப்புறம் குரூப் 4 இந்த ரெண்டுத்துக்குமே தமிழ் சிலபஸ் சேம் தான். சரிங்களா? அது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க யாராவது இருந்தால் கூட இப்போ தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நமக்கு தமிழ் சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், இந்த டாபிக் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த டாப்பிக்லேருந்து போன குரூப் 2 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அந்த 3 கொஷின் கூட அங்கே இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேநன்மை அப்படிங்கிற சொல்ல வந்து பிரித்து எழுத சொல்லியிருந்தாங்க. இதை பிரித்து எழுதணுன்னா வேல் ப்ளஸ் நன்மை அப்படின்னு வரும். இதுக்கு நாம் ஸ்கூல் புக் படித்தாலே போதும். இது பார்த்தீங்கன்னா 11th ஓல்டு தமிழ் புக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து இந்த ரூல் இருக்கும். அதை இது எப்படி பிரித்து எழுதுறது அப்படிங்கிறதுக்கு அதில் ரூல் இருக்கும். ஸோ ஸ்கூல் புக் படித்தோன்னா போதும். அடுத்து பாருங்கள், சேர்த்து எழுதுகன்னு இருக்கா, அது ப்ளஸ் அன்று. இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து எழுதும்போது அதான்று அப்படின்னு வரும். இப்போ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது அது ப்ளஸ் அன்றை சேர்த்து எழுதுனா அது அன்று அப்படின்னு படிச்சிருப்போம். பட் இது பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? இது ஸ்கூல் புக்கில் இல்லை, அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்ட கொஷின் இது. அது ப்ளஸ் அன்று அதான்று அப்படின்ட்டு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா சேர்த்து எழுதுகளில் இன்னொரு கொஷின் கேட்டிருந்தாங்க, உள் ப்ளஸ் மனம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும்னா உன் மனம் இன்னும் வந்து 3 சுழியின் வரும். இதுக்கும் ஸ்கூல் புக் படித்தா போதும். இதுவும் வந்து அந்த 11th தான் நினைக்கிறேன், 11th 12th எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பழைய தமிழ் புத்தகத்தில் இதுக்கான ரூல் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை படிச்சிங்கன்னா தாராளமாக போதும். அப்போ இந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக டாப்பிக்லேருந்து மொத்தம் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் சந்திப்பிழை அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். சந்திப்பிழைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு வேர்டு இருக்குது. சரிங்களா? சம்திங் ஏதோ ஒரு, இப்போ உதாரணத்துக்கு விட்டு அப்படின்னு வச்சுப்போம். விடுறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த விட்டு அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. இந்த வேர்டு கூட க ச த ப இந்த 4 எழுத்தில் ஸ்டார்ட் ஆகிற இன்னொரு வேர்டு வந்து சேருதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார் அப்படிங்கிற வேர்டு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ விட்டுன்னு ஒரு வேர்டு இருக்குது, அது கூட பாருங்கிற ஒரு வேர்டு வந்து சேருது. அப்படி சேரும்போது இந்த ரெண்டுத்துக்கு இடையில இப்பு வருமா வராதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் அந்த சந்திப்பிழை அப்படிங்கிறது. சரிங்களா? அதாவது வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். கசட தபர, இதை வந்து வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் க ச த ப இந்த 4 எழுத்தில் ஸ்டார்ட் ஆகிற சொற்கள் இன்னொரு சொல்லோட போயிட்டு சேரும்போது இடையில சில இடங்களில் அந்த வல்லின எழுத்து உருவாக காரணமாக இருந்த மெய் எழுத்துனா இக்கு, இச்சு, இத்து, இப்பு, இதெல்லாம் இடையில எக்ஸ்ட்ராவாக வரும். சில இடத்துல வராது. ஸோ அது எங்கே வரும் எங்கே வராது அப்படிங்கிறதுக்கு நிறைய ரூல் இருக்குது. அது ஸ்கூல் புக்லேயே இருக்குது. சரிங்களா? ஸ்கூல் புக்கில் உள்ளதை படித்தாலே போதும். இப்போ இதில் பாருங்கள், ஒற்றுப்பிழையை சரி செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சந்திப்பிழைனாலும் ஒற்றுப்பிழைனாலும் ஒன்று தான். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியை பாருங்கள், வள்ளலார் அருளிய வழிகளை இக்கு வருது. சரிங்களா? வழிகளைன்னு அந்த முடிகிற இடத்துல இக்கு வருது. இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ரூல் இருக்குது. இந்த வழிகளை அப்படிங்கிற சொல்ல பார்த்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக இருக்குது. சரிங்களா? வேற்றுமை உருபுன்னு ஒரு டாபிக் இருக்கும். ஐயாளுக்கும் இன்னதுக்குன்னு இதெல்லாம் வேற்றுமை உருபுன்னு சொல்லுவோம். இதில் அந்த ஐங்கிறது வந்து 2ஆம் வேற்றுமை உருபு, அது வந்து இங்கே வெளிப்படையாக இருக்குது. 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக இருந்ததுன்னா அது அந்த சொல் கூட கசதபவில் ஸ்டார்ட் ஆகிற சொல் வந்து சேரும்போது வல்லினம் மிகும், அதாவது இக்குங்கிற எழுத்து எக்ஸ்ட்ராவாக வரும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கடை பிடித்துன்னு இருக்குது. இந்த கடைங்கிற சொல்லுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்பு இருக்குது. சரிங்களா? இதுக்கும் ஒரு விதி இருக்குது. இயல்பினும் விதியும் என்ற உயிர் முன் கசதப மிகும் அப்படின்ட்டு ஒரு விதி இருக்குது. அந்த விதிப்படி இங்கே இடையில வந்து இப்பு வரும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டு கிளாஸ் நல்லா தெளிவாகவே எடுத்திருப்போம். இப்போ இது வந்து ஜஸ்ட் வந்து சிலபஸில் என்ன டாபிக் இருக்குது, அதில் எந்த கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு மட்டும்தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு ஒரு புரிதலுக்காக தான், சிலபஸில் என்ன இருக்குது, எப்படி அதுலேருந்து கொஷின் கேட்பாங்கன்னு ஒரு புரிதலுக்காக தான் இது. இப்போ அடுத்து பாருங்கள், குறில் நெடில் வேறுபாடு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. இது என்ன குறில் நெடில் வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சொற்கள் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரே ஒரு எழுத்து மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு விடு வீடு. சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா விடு இது ஒரு சொல். அதே மாதிரியே வி, அதாவது நெடில் எழுத்து இருக்கு இல்லையா, அந்த வி, வீடுன்னு ஒரு சொல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மாதிரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் ஒரு எழுத்து மட்டும் சேஞ்ச் ஆகுது. ரெண்டுத்துலையுமே டூங்கிற எழுத்து சேமாக இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விங்கிற குறில் எழுத்து இருக்குது, இங்கே வந்து விங்கிற நெடில் எழுத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி வர்றது தான் நம்ம குறில் நெடில் வேறுபாடு அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி செய், சேய், அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன சொல்லலாம்,
அக்கம், ஆக்கம். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து இதுக்கு நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் குறில் நெடில் வேறுபாடு அப்படிங்கிறது. ஒரு வார்த்தையில் அந்த முதல் எழுத்தை தவிர மற்ற எல்லா எழுத்தும் சேமாக இருக்கும். முதல் எழுத்து மட்டும் ஃபஸ்ட் இதில் குறில் எழுத்து இருக்கும், ரெண்டாவது இதில் நெடில் எழுத்து இருக்கும். சரிங்களா? ஸோ போன குரூப் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்கலாம். சரிங்களா? கொஷின் கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா, இந்த 2 வார்த்தையை கொடுத்துட்டு அது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. போன குரூப் எக்ஸாமில் இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா லகர லகர அந்த வேறுபாடு, நகர நகர ரகர ரகர வேறுபாடு. ஸோ இதுவும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான். இதில் 2 வேர்டு கொடுத்துருப்பாங்க, சில நேரத்தில் 3 வேர்டு கூட இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எழுத்து மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு அனுராகம்னு இருக்கா, அதில் இந்த நூ மட்டும் மாறுது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளதில் ஒரு நூ இருக்கும், ரெண்டாவதாக உள்ளதில் ஒரு நூ இருக்கும். அதேமாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஏனம்னு இருக்குது, அதில் 3 சுழினா இருக்கும். அடுத்து கீழே உள்ள ஏனமில் 2 சுழினா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு எழுத்து சேஞ்ச் ஆகும்போது அதோடைய பொருள் மாறும். ஸோ இதை தான் வந்து லகர லகர ரகர வேறுபாடு, அதேமாதிரி நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த டாப்பிக்லேருந்து போன குரூப் 2வில் பார்த்தீங்கன்னா 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம அந்த நகர நகர வேறுபாடு கீழே வராது. இந்த 69வது கொஷின் இருக்குது பாருங்கள், அது வந்து நகர நகர வேறுபாட்டில் வராது. அது எப்படி இதை கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு புரியலை. கொஷின் எடுத்தவங்களுக்கு தான் வெளிச்சம். சரிங்களா? இது கண்டிப்பாக வந்து நகர நகர வேறுபாட்டில் வராது. ஏன்னா நகர நகர வேறுபாடுங்கிறது என்னென்னா, ஒரு எழுத்து மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், அதில் இருக்கிற மற்ற எல்லா எழுத்துமே ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், இந்த அனுராகம்னு இருக்குல்ல, இது அதே மாதிரி கீழே இருக்கிற இந்த அனுராகம், இந்த ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த 2வது எழுத்து மட்டும்தான் வேறு வேறு எழுத்தாக இருக்கும். மற்றபடி மிச்சம் இருக்கிற 4 எழுத்துமே சேமாக இருக்கும். அதேமாதிரி இந்த ஏனம்னு இருக்கு இல்லையா, இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 2வது எழுத்து மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், ஃபஸ்ட் எழுத்தும் தேர்ட் எழுத்தும் ஒரே எழுத்து தான். ரைட்டா? இப்படி இருக்கிறது தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த லகர லகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய எழுத்து சேஞ்ச் ஆகுது, 2 எழுத்து சேஞ்ச் ஆகுது, 3 எழுத்து சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா? ஃபஸ்ட்டு உள்ளதுக்கும் 2வது உள்ளதுக்கும் 3 எழுத்து சேஞ்ச் ஆகுது, 2வது உள்ளதுக்கும் 3வதாக உள்ளதுக்கும் வந்து அதுலேயுமே 3 எழுத்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இது வந்து அதில் வராது, பட் எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. சரிங்களா? ஸோ அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. அடுத்து பாருங்கள், இன எழுத்துக்கள் அறிதல், சுட்டெழுத்துக்கள் அறிதல், வினா எழுத்துக்கள் அப்படின்னு சிலபஸில் ஒரு டாபிக் இருக்கும். இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது. சரிங்களா? ஸ்கூல் புக்கில் உள்ளதே போதும். அதை தாண்டி இது வரைக்கும் நடந்த 2 எக்ஸாம்லேயுமே கொஷின் கேட்கல. சரிங்களா? நமக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் குரூப் 4 எக்ஸாம் ஒன்று நடந்திருக்கு, குரூப் 2 எக்ஸாம் ஒன்று நடந்திருக்கு. இந்த ரெண்டுத்துலேயுமே இந்த டாப்பிக்லேருந்து கேட்ட கொஷின் எல்லாமே ஸ்கூல் புக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சிங்கனாலே போதும். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், கூற்று எது யாது எனும் சொற்கள் சுட்டு சொற்கள் ஆகும். இது தப்பு. ஏன்னா எது யாதெல்லாம் வினாச்சொற்கள். உங்களுக்கு ஃபைனலாக கேள்விக்குறி வந்துட்டாலே அது வந்து ஒரு வினாச்சொல். ரைட்டுங்களா? அப்போ ஃபஸ்ட்டு கூற்றுன்னு இருக்கிறது தப்பு. காரணம் பாருங்கள், ஏ யா எனும் சுட்டெழுத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளன அப்படின்னு இருக்குது. இதுவும் தப்பு. ஏன்னா ஏ யாலாம் வந்து சுட்டெழுத்து கிடையாது, வினா எழுத்து. சரிங்களா? இப்போ ஏவை வச்சு நாம் ஏன் அப்படிங்கிற வினாச்சொல்லை உருவாக்கலாம். யாவை வச்சு யார் அப்படிங்கிற வினாச்சொல்லை உருவாக்கலாம். ஸோ அப்போ ஏ யா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்து கிடையாது, வினா எழுத்து. இப்போ சுட்டெழுத்துனா அ இ உ அப்படின்னு 3 எழுத்து இருக்குது, அதான் சுட்டெழுத்துன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2மே தப்பு, கூற்று காரணம் 2மே தப்பு. அடுத்து பாருங்கள், ஆ ஓ ஏ ஏ யா ஆகிய எழுத்துக்கள் சொற்களோடு சேர்ந்து வரும் இடங்களில் வினாக்குறி இட வேண்டும். கரெக்டு தான். ஏன்னா இது எல்லாமே வினா எழுத்து தான். இப்போ உதாரணத்துக்கு ஆவை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களா, அவனா செய்தது அப்படின்னு ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணலாம். அந்த இடத்துல அவனா அந்த ஆவில் முடியுது பாருங்கள். ஸோ அப்போ ஆங்கிறது வந்து ஒரு வினா எழுத்து. அதே மாதிரியே ஓவை எடுத்துக்கிட்டோன்னா அவனோ செய்தான் அப்படின்னு கேட்கலாம், அதாவது சந்தேகத்தில் கேட்குறது. சரிங்களா? ஒரு கொஷினை ரைஸ் பண்ணுறோம், அவனோ அதை செய்தான் அப்படின்ட்டு ஒரு கொஷினை ரைஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கிற இந்த 5 எழுத்துமே பார்த்தீங்கன்னா நமக்கு கொஷின் ரைஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ கொஷின் ரைஸ் பண்ணாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனலாக வந்து கொஷின் மார்க் போடுவோம். கொஷின் மார்க் தான் வினாக்குறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஏனெனில் காரணத்தில் ஏனெனில் இவை வினாச்சொற்கள் அப்படின்னு இருக்குது. கரெக்டு தான். அப்போ இதில் 2மே கரெக்டு தான். உறுதி கூற்றும் கரெக்டு தான், காரணமும் கரெக்டு தான். ஸோ அடுத்து பாருங்கள், நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை, அந்நாடு வேற்று நாடாக தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். இப்பாடலில் இணை எழுத்து இடம்பெற்ற சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் இணை எழுத்து இருக்கிற சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷனில் வந்து வேண்டுவது மட்டும்தான். சரிங்களா? எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணை எழுத்துனா ஒன்றும் இல்லை,
ஒரு எழுத்து வந்ததுன்னா அதுக்கு அடுத்தது வந்து ஸ்பெசிஃபிக்காக இன்னொரு எழுத்து தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு இங்குன்னு இருக்குன்னு வச்சுங்களா, ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இப்போ இங்குன்னு இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு நிமிஷம். இங்குன்னு இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த இங்குன்னு வந்துட்டாலே இதுக்கு பக்கத்தில் நிச்சயமாக வந்து ககர வரிசை எழுத்துக்கள் தான் வரும். அதாவது காக்கா கீக்கிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எழுத்துக்கள் தான் வரும். இங்குன்னு வந்துட்டாலே பக்கத்தில் ககர வரிசை எழுத்துக்கள் தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா தங்கம் சொல்லலாம், சிங்கம் சொல்லலாம், வெங்கி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இங்கு வந்தாலே பக்கத்தில் வந்து ககர வரிசை எழுத்து தான் வரும். ஸோ அதே மாதிரியே இன் வந்தால் பக்கத்தில் வந்து டகர வரிசை எழுத்து தான் வரும், சரிங்களா? இந்த 3 சுழி இன் இருக்கும் இல்லையா, இந்த 3 சுழி இன் இருக்கிற எழுத்து வந்தாலே அதுக்கு பக்கத்தில் வந்து டகர வரிசை எழுத்து தான் வரும், டேவில் வர எழுத்து தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு பிண்டம் சொல்லலாம், தண்டம் சொல்லலாம், வேண்டும் சொல்லலாம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இணை எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு எழுத்து வந்து அதுக்கு பக்கத்தில் ஸ்பெசிஃபிக்காக இன்னொரு எழுத்து மட்டும்தான் வரும், சரிங்களா? அதுதான் இணை எழுத்துன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பாருங்கள், வேண்டுவதுன்னு இருக்கா, அதில் 2வது எழுத்தாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 3 சுழி இன், ரைட்டுங்களா? அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டகர வரிசை எழுத்து இருக்குது, டூங்கிற டகர வரிசை எழுத்து இருக்குது. ஸோ அப்போ இணை எழுத்து இடம்பெற்ற சொல் இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேண்டுவது தான், சரிங்களா? மற்றதுலலாம் அந்த மாதிரி இல்லை. ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே இருக்குது, சரிங்களா? ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இணை எழுத்து, சுட்டு எழுத்து, வினா எழுதுலாம் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. அதுவே தாராளமாக போதும், சரிங்களா? ஸ்கூல் புக் நல்லா படிச்சிங்கனாலே இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் தாராளமாக போதும். கடந்த 2 எக்ஸாமில் ஸ்கூல் புக்லேயும் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், சுட்டெழுத்துக்களை இடச்சுட்டுக்கள் என்றும் குறிக்கலாம். அகம் புறம் என சுட்டெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடப்படுகிறது. இது கரெக்டு தான், சரிங்களா? ரெண்டுமே கரெக்டு தான். சுட்டெழுத்தை இடச்சுட்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்த சுட்டி காட்டுறதுக்கு தான் நம்ம சுட்டெழுத்துக்களை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சிங்கனாலே போதும், அதிலே இருக்கும், சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன், உவல், உவர், உது, உவை என்பன இடைநிலை சுட்டு. சுட்டெழுத்துக்களை பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிப்பாங்க. அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு, இடைநிலை சுட்டு அப்படின்னு 3ஆக பிரிப்பாங்க. இப்போ இடைநிலை சுட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை, சரிங்களா? அண்மை சுட்டும் சேய்மை சுட்டு தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ அண்மை சுட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஈங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? அண்மை சுட்டுனா பக்கத்தில் இருக்கிற பொருட்களை குறிப்பிட பயன்படுத்துறது. உதாரணத்துக்கு இந்த, இவை, இங்கு இப்படின்னு பக்கத்தில் உள்ளதை சொல்கிறது வந்து அண்மை சுட்டு. ஸோ அண்மை சுட்டுக்கான எழுத்து பார்த்தீங்கன்னா இ. சேய்மை சுட்டுனா ரொம்ப தூரத்தில் உள்ளதை சொல்கிறது, அந்த, அங்கு, அவன். ஸோ அந்த மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி இருந்தால் சேய்மை சுட்டு. இடைநிலை சுட்டுனா பக்கத்துலையும் இல்லாமல் தூரத்துலையும் இல்லாமல் இடையில இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு ஊங்கிற எழுத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எப்போனா பழங்காலத்தில், இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, சரிங்களா? ஸோ அப்போது இந்த டாப்பிக்லேருந்து பார்த்தீங்கன்னா போன குரூப் 2ல் எத்தனை எக்ஸாம் மன்னிக்கவும், போன குரூப் 2 எக்ஸாமில் எத்தனை கொஷின் வந்திருக்குன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5 கொஷின் கேட்டிருக்காங்க. 5மே ஸ்கூல் புக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸ்கூல் புக் படித்தாலே இந்த 5 கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ அடுத்து பாருங்கள், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிலபஸில் வேர்ச்சொல் அறிதல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். வேர்ச்சொல்னால் ஒன்றும் இல்லை, ஒரு சொல் உருவாக காரணமாக இருந்த அந்த அடிப்படை சொல்ல தான் வேர்ச்சொல்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தான் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைனா படித்தான்னு சொல்கிறோன்னு வச்சுப்போம். படித்தான் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. இந்த சொல் உருவாக அடிப்படையாக இருக்கிற சொல் பார்த்தீங்கன்னா படி. அப்போ படித்தானுடைய வேர்ச்சொல் படி. இப்போ அதே மாதிரியே ஓடினான்னு இருக்குன்னு வச்சுப்போம், ஓடினான் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த சொல் உருவாக அடிப்படையாக இருக்கிற சொல் பார்த்தீங்கன்னா ஓடு. ஸோ அப்போ ஓடுங்கிறது தான் வேர்ச்சொல். இந்த டாப்பிக்லேருந்து போன குரூப் 2 எக்ஸாமில் கொஷின் எதுவும் கேட்கல, சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளனையும் பெயர், பெயரச்சம் வகையறிதல் அப்படின்ட்டு ஒரு டாபிக் இருக்கும். இது நம்ம கிளாஸ் எடுத்திருப்போம், பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு இது கிளாஸ் எடுத்திருப்போம். அந்த கிளாஸ் தாராளமாக போதும், சரிங்களா? அது நீங்கள் பார்த்தீங்கனாலே இது நீங்கள் தனியாக படிக்கலாம் தேவையில்லை. படிக்கணும்னா ஸ்கூல் புக் படிச்சிங்கன்னா கூட போதும். ஸ்கூல் புக்லேயே இது எல்லாமே இருக்கும். வினைமுற்றுனா என்ன, வினையச்சம்னா என்ன, வினையாளனி பேர்னா என்ன, பெயரச்சம்னா என்னென்னு ஸ்கூல் புக்லேயே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக பழைய ஸ்கூல் புக்கில் நல்லாவே இருக்கும், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதில் பாருங்கள், சொல்லினும் வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்ஷன் எலிமினேஷனில் தான் ஆன்சர் பண்ணணும். ஏன்னா சொல்லாமைங்கிறது வினையாளனின் பெயருங்கிற மாதிரி நம்ம படித்தே இருக்க மாட்டோம், சரிங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் வினையாளனின் பேர்னா எப்படி இருக்கும்? சொல்லுபவன், கேட்பவன், படிப்பவன். ஸோ இந்த மாதிரி தான் வரும். இங்கே சொல்லாமைன்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்ஷனில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லையும் அது வந்து என்ன சொல்கிறது, என்ன டைப் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஆப்ஷன் பியில் பாருங்கள், சொல்லாங்கிற சொல் இருக்கா? சொல்லானா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், ரைட்டுங்களா?
அடுத்த ஆப்ஷன் சியில் சொல்லியன்னு இருக்குது. சொல்லியனா இறந்த கால பெயரெச்சம், சொல்லிய சொல் அப்படின்லாம் வரும் இல்லையா? ஸோ இறந்த கால பெயரெச்சம். ஆப்ஷன் டியில் சொல்லுகின்றன்னு இருக்குது. சொல்லுகின்றனா நிகழ்கால பெயரெச்சம். ரைட்டுங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஆப்ஷன் சி வந்து இறந்த கால பெயரெச்சமாக இருக்குது. ஆப்ஷன் டி வந்து நிகழ்கால பெயரெச்சமாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா அது வந்து நமக்கு வந்து வேறு எதுலேயும் கொண்டு வர முடியாது. ஒன்று அதை சொன்னால் நம்ம வந்து எதிர்மறை தொழிற்பெயராக சொல்லலாம், சொல்லாமைங்கிறத எதிர்மறை தொழிற்பெயராக சொல்லலாம். பட் அது வினையாளனின் பெயராகவும் சில இடத்துல யூஸ் ஆகும். சரிங்களா? இது வந்து நீங்கள் அது எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும். இப்போ இது கூட என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க. நம்ம டெஸ்ட்டில் ஒரு கொஷின் நான் வச்சுருந்தேன், ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு சொல் கொடுத்துருந்தா அந்த சொல்லை நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா அது வினையாளனி பெயர் மாதிரி தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற சொல் பின்னாடி இருக்கிற சொல்லை வச்சு பார்த்தீங்கன்னா தான் அது வினையாளனி பெயர் அப்படின்னே கண்டுபிடிக்கலாம். ஸோ அது வேணால் நம்ம டெஸ்ட் கொஷினை வந்து நான் ஸ்ப்ளிட்டப் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதில் நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்து பாருங்கள். அப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், மற்ற ஆப்ஷனெல்லாம் எலிமினேட் பண்ணிடுறோம். மிச்சம் இருக்கிற இது மட்டும்தான் வினையாளனி பெயராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வந்து எதிர்மறை தொழிற்பெயர் மாதிரி தான் இருக்குது. பட் மற்றது கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை, எல்லாமே பெயரெச்சமாக இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், அறியாத பையன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிநிலை பெயரெச்சம். இன்னது தெளிவாக சொல்லணும்னா தெரிநிலை எதிர்மறை பெயரெச்சமாக அது வரும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், சிறிய கடிதம். இது குறிப்பு பெயரெச்சம். இதெல்லாம் நம்ம கிளாஸ்லேயே பார்த்தது தான். கிளாஸ்னால் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் போட்ட கிளாஸ்லேயே இருக்கும். குறிப்பு பெயரெச்சம்னா என்ன, உங்களுக்கு எச்சம் வந்து எப்படி இருக்காதுன்னா வினைச்சொல்லை பேஸ் பண்ணி இருக்காது, ஒரு பண்பை குறிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சிறியங்கிறது வந்து வினைச்சொல்லை பேஸ் பண்ணி வந்த சொல்லு கிடையாது, ஒரு பண்பை பேஸ் பண்ணி வந்தது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த டாப்பிக்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 கொஷின் கேட்டிருக்காங்க. 3மே நம்ம ஸ்கூல் புக் படித்தாலே போதும். நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கிளாஸே இதுக்கு போதும். சரிங்களா? நீங்கள் இதுக்குன்னு தனியாக போயிட்டு எதுவும் படிக்க தேவையில்லை, கிளாஸஸை கரெக்டாக பார்த்துருந்தாலே போதும். இப்போ அடுத்து பாருங்கள், அயற்சொல் தமிழ்ச்சொல் அப்படின்ட்டு ஒரு டாபிக் இருக்குது. அதாவது தமிழ்ச்சொல் அதுக்கப்புறம் வேற்றுமொழி சொற்கள், அதை பற்றி கேட்பாங்க. இப்போ இதில் பாருங்கள், இளஞ்சி என்ற சொல் எம்மொழி சொல், போர்ச்சுகீசியம். ரைட்டுங்களா? அதேமாதிரி அடுத்து பாருங்கள், ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் தமிழ் சொல் கேட்குறாங்க. பிண்டம்ங்கிறது தமிழ் சொல். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். 3 சுழியின் வந்தால் பக்கத்தில் என்ன வரும், தகர வரிசை எழுத்து தான் வரும். ஸோ அந்த கான்செப்டை வச்சு நீங்கள் இதை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? பிண்டம். அடுத்து பாருங்கள், பிறமொழி சொல்லி தேர்ந்தெடு. ஸோ கொடுத்துருக்கிற 4 சொல்ல பிறமொழி சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாடகை. ஏன்னா வாடகை அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா குடிக்கூலி அப்படின்ட்டு வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த 4 சொல் ஆங்கில சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க, உயில். ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம படித்து மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஏதாவது ஷார்ட்கட் போட்டு மனப்பாடம் தான் பண்ணிக்கணும். இதுக்கு நம்ம சோர்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு சோர்ஸ் கொடுத்துருக்கோம், அதை மட்டும் படிங்க. அயற்சொல் அகராதி அப்படி இப்படின்லாம் இருக்கும், அதெல்லாம் வேணாம். சரிங்களா? அதெல்லாம் நிறையா இருக்கும், அது வேணாம். நாம் கொடுத்த அந்த ஷோஸை மட்டும் படிச்சிங்க. அடுத்து பாருங்கள், எழுத்துப்பிழை. பிழையான தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு 3 தொடரில் எந்த பிழையுமே இருக்காது. போர்க்களத்தில் வீரர்கள் களத்தில் நீர் அருந்தினர், கரெக்டாக இருக்குது. அரசனையை கண்டதும் ஆணைகள் காட்டிற்குள் விடப்பட்டன, கரெக்டாக இருக்குது. குறைவில்லாமல் உண்ட நாய் குறைத்தது, கரெக்டாக இருக்குது. ஆனால் கடைசியாக பாருங்கள், பெருமழையை கண்டதும் மக்கள் மழைத்து போய்விட்டர்னு இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து தப்பு. ஃபஸ்ட்டு வந்து பெருமழையை அப்படின்னு வந்திருக்கணும், அதாவது மழை பெய்யுது இல்லையா, அந்த மழை வந்திருக்கணும். இந்த மழை வந்து நம்ம மவுண்டைன், சரிங்களா, அந்த மலையை குறிக்கும். ஸோ கரெக்டாக சொல்லணும்னா ஒரு நிமிஷம் இருங்க. இந்த லை இருக்கு இல்லையா, அந்த லை அங்கே வரக்கூடாது, அங்கே வந்து இந்த லை வரணும். சரிங்களா? ஸோ அதேமாதிரி இங்கே மழைத்து போய்விட்டனர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த லை இங்கே வந்து அந்த லை வரக்கூடாது, அங்கே பார்த்தீங்கன்னா இந்த லை வரணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நமக்கு கொஷினில் கேட்டிருக்கிறது பிழையான தொடர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பிழையான தொடர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ரைட்டுங்களா? அடுத்து பார்க்கலாமா, எழுத்து பிழையிலிருந்து ஒரே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலன்னா கூட அங்கே போய்ட்டு ஆப்ஷனை பார்த்தே நம்ம அடிச்சிடலாம். அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, கரெக்டாக இருக்குது. தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர், இதுவும் கரெக்டாக இருக்குது. அமைச்சர் பதவி ஏற்றுக்கிறாரு, அவருக்கு வந்து எல்லாம் பாராட்ட சொல்கிறாங்க. சரிங்களா? பாராட்டு குவியுது. தொண்டர்கள்லாம் வந்து பரிசு பொருட்களை குவிக்கிறாங்க, அப்படியே நிறைய கொண்டு வந்து கொட்டுறாங்க பரிசை. ஸோ கரெக்டாக இருக்குது. இதே ஆப்ஷன் பியை பாருங்கள், அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவித்தனர்னு வராது. அதேமாதிரி தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர், அது கரெக்டாக இருக்குது. இதில் வந்து 2வது சென்டென்ஸ் கரெக்டாக இருக்குது, ஆனால் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் தப்பாக இருக்குது. அடுத்த ஆப்ஷன் சி பாருங்கள்,
அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவித்தனர், தப்பு. தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவிந்தனர், இதுவும் தப்பு, ரெண்டுமே தப்பாக இருக்குது. அடுத்த ஆப்ஷன் டி, அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தனர், தப்பு. தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவிந்தனர், ரெண்டுமே தப்பாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்குது. ரெண்டு வினைச்சொற்களின் வேறுபாடு. இதில் பார்த்தீங்கன்னா குவிங்கிற வினைச்சொல்ல ரெண்டு விதமாக பயன்படுத்தியிருக்காங்க, சரிங்களா? ஸோ எங்கே எப்படி வரும் அப்படிங்கிறத பொறுத்து நாம் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போது இதுலேருந்து ஒரே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், எதிர்ச்சொல். யாதும் ஊரே யாவரும் கேளீர், இப்பாடல் வரியில் கேளீர் எனும் சொல்லிற்கு எதிர்ச்சொல் தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது கேளீர்னா உறவினர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் வரும். சில இடத்துல நண்பருங்கிற மாதிரி கூட கொடுத்துருப்பாங்க. பட் கேளீருக்கு உறவினருங்கிறது தான் மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கிலலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? இப்போ உறவினருக்கு இந்த 4 ஆப்ஷனில் ஆப்போசிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பகைவர் மட்டும்தான், சரிங்களா? இப்போது இதே கொஷினில் ஒருவேளை அயலார்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுப்போம், சரிங்களா? சேம் கொஷின், ஆப்ஷனில் அயலார்னு இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அயலார் அப்படின்னு ஒரு சொல் இருக்குன்னு வச்சுப்போம். நீங்கள் இந்த அயலாரை தான் சூஸ் பண்ணணும், சரிங்களா? ஏன்னா உறவினருக்கு டைரக்ட் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அயலார் தான். உறவினர்னா சொந்தக்காரங்க, அயலார்னா 3வது மனுஷவங்க, நமக்கு தெரியாதவங்க மீன்ஸ் நமக்கு சொந்தம் இல்லாதவங்க, சரிங்களா? இப்போ நண்பருக்கான டைரக்ட் எதிர்ச்சொல் தான் பகைவர், ரைட்டுங்களா? இங்கே அயலாருங்கிற சொல் இல்லை, பகைவர் தான் இருக்குது. அதனால தான் பகைவரை நம்ம சூஸ் பண்ணுறோம். சப்போஸ் கேளீர்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் அயலார் இருந்ததுன்னா நம்ம அயலாரை தான் சூஸ் பண்ணணும், சரிங்களா? நண்பருக்கான டைரக்டான எதிர்ச்சொல் தான் பகைவருங்கிறது. இந்த நண்பருக்கான டைரக்டான எதிர்ச்சொல் தான் பகைவர், ரைட்டுங்களா? சரி, ஓகே. இந்த அளவுக்கு கூட முன்னாடிலாம் தெரிஞ்சுக்க தேவையில்ல, பட் இப்போ இந்த அளவுக்கு நல்லா டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டா தான் நல்லது, சரிங்களா? ஏன்னா இதை கூட வச்சு நம்மளை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், எதிர்ச்சொலை கண்டறியும். எந்தைன்னு இருக்குது. எந்தைனா என் தந்தை, அதான் எம் தந்தை அப்படின்னு வரும். நுந்தைனா நும் தந்தை. இப்போ என்னுடைய தந்தைக்கு ஆப்போசிட்டாக நம்ம என்ன சொல்லலாம்? 2 விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து என் தாய் அப்படின்னு கூட சொல்லலாம், அதுவுமே இங்கே ஆப்ஷனில் இருக்குது. ஆனால் நமக்கு டிஎன்பிசி கீழே பார்த்தீங்கன்னா நுந்தைன்னு தான் கொடுத்துருக்காங்க. இது எந்த பேசிஸில் கொடுத்தாங்கன்னு தெரியல. நீங்கள் ஜென்ரலாக யோசிச்சு பாருங்களா, நார்மலாக தந்தைக்கு ஆப்போசிட்டாக நாம் யாரை சொல்லுவோம்? தாயை தான் சொல்லுவோம், சரிங்களா? இதில் எந்தைன்னு இருக்குது, சரிங்களா? எந்தைனா எம் தந்தை அப்படின்னு வரும். அப்போ அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா எம் தாயின்னு தான் வந்திருக்கணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் எந்த பேசிஸில் நுந்தைன்னு கொடுத்தாங்கன்னு தெரியல. நுந்தைனா நும் தந்தை அப்படின்னு வரும், எம் தந்தை நும் தந்தை அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ என் நுண் அப்படிங்கிறத இவங்க எதிர்ச்சொல்லாக கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியான கொஷின் தான் சொல்லணும். இதில் ஆப்ஷன் டி இல்லைனா பிரச்சனை இல்லை, என் தாய் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது இல்லைனா பிரச்சனை இல்லை. ஸோ அதை வச்சுருக்காங்க, வச்சுட்டு எப்படி ஆப்ஷன் ஏ கொடுத்தாங்கன்னு தெரியல. யாராவது தெரிஞ்சால் கூட கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? எனக்கு இந்த டவுட் வந்து ரொம்ப நாளாக இருக்குது, யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், இதெல்லாம் சிம்பிள் தான், சரிங்களா? இது எல்லாமே ஸ்கூல் புக்லேயே இருக்குது. அணுகுனா கிட்டக வர்றது, விலகுனா விலகி போகிறது. அப்போ 4, ஏவுக்கு வந்து 4. ஐயம்னா ஒரு டவுட் இருக்கிறது, தெளிவுனா தெளிவாகிடுறது, சரிங்களா? அப்போ பிக்கு 1. ஊக்கம்னா நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறது, ஆப்போசிட் என்ன வரும்? சோர்வாக இருக்கிறது, சரிங்களா? அப்போ சிக்கு 2. உண்மை ஆப்போசிட் பொய்மை. ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்கூல் புக்லேயே இருக்குது, சரிங்களா? இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம அவுட் சோர்ஸ் படிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து பாருங்கள், ஓரெழுத்து ஒரு மொழி, இதெல்லாம் வந்து அவுட் சோர்ஸ், சரிங்களா? ஸ்கூல் புக்கில் இந்த அளவுக்கு இல்லை. ஸ்கூல் புக்கில் ஓரெழுத்து ஒரு மொழி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, பட் இதெல்லாம் வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்தது தான், சரிங்களா? கேவுக்கு பார்த்தீங்கன்னா பறவைன்னு ஒரு அர்த்தம் இருக்கான், காவுக்கு தராசுன்னு ஒரு அர்த்தம் இருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா தேவுக்கு கொள்ளுகைனா என்னன்னு கூட தெரியல, யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அடுத்து நீக்கி பார்த்தீங்கன்னா உறுதி அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் இருக்குது, சரிங்களா? இப்போ ஓரெழுத்து ஒரு மொழி அங்கே ஒன்று இங்கே ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது. அப்போ ஓரெழுத்து ஒரு மொழியிலிருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க, 2மே வந்து அவுட் சோர்ஸ் தான், சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த 68வது கொஷினில் இந்த மான்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, மானா வண்டுன்னு ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஆனால் மேனா இயமன்னு ஸ்கூல் புக்கில் நான் பார்த்ததில்லை, சரிங்களா? அப்போ இதில் ஒரு சொல் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது, அதை வச்சு கூட நீங்கள் இது கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். 2வதாக இருக்கிற இந்த மாங்கிற சொல் பார்த்தீங்கன்னா, மன்னிக்கவும், மாங்கிற இந்த எழுத்துக்கு வண்டுங்கிற இந்த அர்த்தம் வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போ அதை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம்? கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணிடலாம், ரைட்டுங்களா? அடுத்து பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பொருந்தா சொல்லை கண்டறிதல் அப்படின்னு இருக்குது. இப்போது இதில் இந்த 4 சொல் கொடுத்துருக்காங்க இல்லையா ஆப்ஷனில், செற்றார், உற்றார், நன்னார், ஒன்னார்னு இருக்குல்ல. இதில் உற்றார்னா சொந்தக்காரங்க அப்படிங்கிற மாதிரி வரும்,
மற்றபடி செற்றார், நன்னார், ஒன்னார் இது எல்லாமே வந்து பகைவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ செற்றார், நன்னார், ஒன்னார் இதுக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே மீனிங் வரும். உற்றார் மற்றும் வேறு மீனிங்கில் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு அதுதான் ஆன்சராக நம்ம எடுக்கணும். இப்போ இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இது ஈஸி தான். சரிங்களா? இதை நம்ம கிளாஸ் எடுத்துப்போம். மேக்ஸிமம் இது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே தெரிஞ்சது தான். அகரவரிசைனா ஒன்றும் இல்லை. இப்போது நீங்கள் இங்கிலீஷ் டிக்ஷனரி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதில் வேர்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏவில் ஸ்டார்ட் ஆகிற வேர்டு இருக்கும், அடுத்து பியில் ஸ்டார்ட் ஆகிறது இருக்கும், அடுத்து சியில் ஸ்டார்ட் ஆகிறது இருக்கும். அதாவது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லேயே இருக்கும், ஏபிசிடின்ட்டு இந்த வரிசையில் தான் சொற்கள் கொடுத்துருப்பாங்க. இப்போ அடுத்து அதில் நீங்கள் ஏ வரிசை சொல்ல மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ ஏ இப்படி வர சொல் ஃபஸ்ட்டு இருக்கும், அடுத்து ஏபின்னு வர சொல் இருக்கும், அடுத்து ஏசின்னு வர சொல் இருக்கும், அடுத்து ஏடின்னு வர சொல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ தமிழில் நமக்கு தெரிஞ்சு வந்து உயிரெழுத்துக்கள் 12 இருக்கும். அதே மாதிரி உயிர் மெய் எழுத்துக்கள் 216 இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் வச்சு தான் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். இப்போ இவங்க கொடுத்துருக்கிற இந்த 4 சொல்ல எது ஃபஸ்ட்டு வரும் எது செகண்ட் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். கொடுத்துருக்கிற 4 சொல்லியுமே ஃபஸ்ட்டு எழுத்து கேன் இருக்குது. ஸோ அதை விட்டுறணும். ரெண்டாவது எழுத்தை வச்சு தான் நம்ம வந்து இதை வரிசைப்படுத்தணும். ரெண்டாவது எழுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ரூ இருக்குது, அடுத்து ல இருக்குது, அடுத்து வே இருக்குது, அடுத்து இந்த பெரிய ல இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எழுத்து எல்லாத்துலேயுமே ஒன்றா இருக்குது. ரைட்டுங்களா? அதனால் அதை வச்சு நம்மளால் இதை வந்து கரெக்டாக வரிசைப்படுத்த முடியாது. எல்லாத்துலேயுமே க இருக்குது, அதை விட்டுருங்க. ரெண்டாவது எழுத்து பாருங்கள், இங்கே வந்து ரூ இருக்குது, இங்கே ல இருக்குது, அடுத்ததில் பார்த்தீங்கன்னா வே இருக்குது, இங்கே ல இருக்குது. இப்போ நீங்கள் இந்த காணாச்சானா சொல்லி பார்க்கணும். சரிங்களா? காணா, சானா, டானா, தானா, பாமா, ஏற, ல, வ அப்படின்ட்டு வரும் இல்லையா? அதை சொல்லி பார்க்கணும். அதுபடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ரூ இருக்குது இல்லையா, அந்த ரே தான் ஃபஸ்ட்டு வரும், அடுத்து வந்து இந்த ல வரும், அடுத்து வே வரும், கடைசியாக தான் இந்த ல வரும். சரிங்களா? ஸோ இது கிளாஸ் மேக்ஸிமம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இது. சரிங்களா? அதை பற்றி பெருசாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பேட்சுக்கு நம்ம கிளாஸ் எடுத்துருக்கோம், மற்றவங்க கூட நிச்சயமாக யூடியூப்பில் இதை பார்த்துருப்பீங்க. இது ஒரு சிம்பிளான டாபிக் தான். சரி, ஓகே. இப்போ அடுத்து பார்க்கலாமா? அப்போ அகரவரிசையிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்து பாருங்கள், ஒரு பொருள் பன்மொழி. ஒரு பொருள் பன்மொழினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மீனிங்கை கொடுக்குற 2 சொற்கள் வந்து சேர்ந்துருக்கும். இப்போ அதில் உதாரணத்துக்கு ஆப்ஷன் பி பாருங்கள், உயர்ந்து ஓங்கியன்னு இருக்குது. உயர்ந்துனாலும் ஓங்கியனாலும் ஒரே அர்த்தம் தான், ஹைட்டை தான் குறிக்கும். சரிங்களா? நல்லா ஹைட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் உயர்ந்து ஓங்கிய அப்படிங்கிற இந்த 2த்தையுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே இந்த மாதிரி ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய 2 சொற்கள் சேர்ந்து வர்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இருபொருள் குறிக்கும் சொற்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு பொருள் பன்மொழியிலேருந்து ஒரு கொஷின். இருபொருள் குறிக்கும் சொற்கள் பாருங்கள். கருத்து, கருத்துனா 2 அர்த்தம் கொடுத்துருக்காங்க. கோபித்து, சினந்து. ஆக்சுவலாக அது 2மே ஒரே மீனிங் தான். கோபம், சினம் அந்த 2மே ஒன்று தான். ஸோ அந்த 2த்தையும் எப்படி இவங்க சேர்த்து கொடுத்துருக்காங்கன்னு தெரில. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், கிராயின்னு இருக்குது. கிராயினா கரிஞ்சேற்றி நிலம்னு ஒரு அர்த்தம் இருக்கான், புற்கரடு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கான். சரிங்களா? ஸோ அடுத்து கோரல், கொள்ளுதல், கோழிலைத்தல் அப்படின்ட்டு இருக்குது. இல்லை கோரல்னால் இந்த கொள்ளுதலுங்கிறது நமக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்குது. சரிங்களா? இந்த ஒரு வேர்டு வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. கோரல்னால் கொள்ளுதல், இந்த ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும் ஸ்கூல் புக்கில் இருக்குது. கோழிலைத்தலுங்கிறது ஸ்கூல் புக்கில் இல்லை. சரிங்களா? அடுத்து உரையல்னா பிணக்கு மாறுபாடா, இதுவும் வந்து ஸ்கூல் புக்கில் இல்லை. சரிங்களா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சொல்லு தான் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது, ஆனால் அது 2 ஆப்ஷனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ இதை கொஞ்சம் படிச்சிருந்தா தான் நாம் ஆன்சர் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. வேர்க்குருங்கிற சொல்லோட பேச்சு வழக்கு கேட்டிருக்காங்க. வேர்க்குரு அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே எனக்கு நிறைய டவுட் இருக்குது இதில். பேச்சு வழக்கில் நம்ம வேர்க்குரு அப்படின்ட்டு இக்கு சேர்த்து தான் சொல்லுவோம்னு நினைக்கிறேன். பட் இவங்க ஆப்ஷன் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அவுட் சோர்ஸ் புத்தகத்தில் என்ன ஆன்சர் கொடுத்துருப்பாங்களோ அதை எடுத்து அப்படியே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ பேச்சு வழக்கு, எழுத்து வழக்குலேருந்து ஒரு கொஷின், இருபொருள் குறிக்கும் சொற்கள்லேருந்து ஒரு கொஷின். ரைட்டுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் அறிதல். சரிங்களா? காகத்திற்குரிய மற்றொரு பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புட்டம். இதெல்லாம் அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்டதான், ஸ்கூல் புக்கில் கிடையாது, அகராதி தான் படித்தாகணும். அடுத்து பாருங்கள், நீருங்கிறதோட பொருள் கேட்டிருக்காங்க. சாம்பல். இது வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து ஓல்டு தமிழ் புக் 9th புக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து கொடுத்துருப்பாங்க, திருநீர் அப்படின்ட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை படிச்சிருந்தா கெஸ் பண்ணி அடிக்கலாம். அவ்வளோதான், கொஞ்சம் யோசித்து ஆன்சர் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், இதுவும் அவுட் சோர்ஸ் தான். இதுவும் வந்து ஸ்கூல் புக்கில் கிடையாது, பட் இது சிம்பிள் தான். ஓரளவுக்கு யோசிச்சிங்கன்னா ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? ஓதுதல்னால் காதில் போயிட்டு பொறுமையாக சொல்கிறது.
இதெல்லாம் நம்ம பேச்சு வழக்கிலே யூஸ் பண்ணுவோம். என்ன அவன் காதில் போய் ஏதோ ஓதுற அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் காதில் போயிட்டு என்ன பொறுமையாக யாருக்கும் கேட்காத மாதிரி என்ன சொல்கிற அப்படிங்கிறதான் அப்படி சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் மொழிதல். மொழிதல்னா திருத்தமாக சொல்லுதல். விளம்புதல். விளம்புதல்னா பலர் அறிய சொல்லுதல். உளறுதல்னா ஒன்றுக்கொன்று சொல்லுதல். சரிங்களா? ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இதில் ஓதுதல் நாம் யூஸ் பண்ணுறது. அவன் காதில் போயிட்டு என்ன ஓதிக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு வேணால் இந்த கொஷினை வந்து நம்ம கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். அடுத்து அடவிங்கிற சொல்லோட பொருள் காடு. இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது. அடுத்து பாருங்கள் மிகுதினா கூர். கரெக்டு தான். சரிங்களா? இதுவும் வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்குது. அப்படி இல்லைனா கூட நம்ம உரிச்சொற்கள் படிப்போம் இல்லையா? சால, தவ, நனி, உரு, கடி, கூர், கழி அப்படின்லாம் உரிச்சொற்கள் படிப்போம். ஸோ நான் உரிச்சொற்கள் கிளாஸ் எடுக்கும்போது கூட இதுக்கெல்லாம் மீனிங் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகம், மிகுதி அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வரும். உரிச்சொற்கள் வந்து மேக்ஸிமம் அதிகம், மிகுதி அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வரும். ஸோ அதை வச்சு இதை கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஸோ அப்போ இதுலேருந்து எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க? சொல்லும் பொருள்லேருந்து 1, 2, 3, 4, 5 கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள். அடுத்து கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்தல். இந்த டாப்பிக்கில் எடுத்து போன குரூப் எக்ஸாமில் கொஷின் கேட்கல. அதேமாதிரி பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், இதிலேருந்து கொஷின் கேட்கல. சரிங்களா? அடுத்து ஊர் பெயர்களின் மருவு. இதுலேருந்து ஒரே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. உதகைங்கிறது எந்த ஊர் பெயரோட மருவு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. உதகமண்டலம், ஊட்டின்னு சொல்கிறோம் இல்லையா? ஊட்டியுடைய மருவிய பெயர் தான் உதகை அப்படிங்கிறது. சரிங்களா? அதாவது ஊட்டிங்கிறதே ஒரு மருவு பெயர் தான். உதகமண்டலம்ங்கிறது கரெக்டான ஊர் பேர். ஊட்டி, உதகையெல்லாம் வந்து மருவு பெயர்னே சொல்லலாம். சரிங்களா? ஊட்டிங்கிறது இங்கிலீஷ்காரன் வச்ச பேருன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அதை மருவு பேர்னு கூட சொல்ல முடியாது. இங்கிலீஷ்காரன் வெள்ளக்காரன் வச்சதுன்னு நினைக்கிறேன் அந்த பேர். ஸோ அடுத்து பாருங்கள் பிழை திருத்துக. மனிதன் மொழியின் வளர்ச்சி கண்டு அது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்ந்தான். இந்த இடத்துல அது வரக்கூடாது, அகுதுன்னு வரணும். இது நம்ம கிளாஸ்லேயே சொல்லியிருப்போம். சரிங்களா? இந்த தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது தப்பு. இங்கே அதுன்னு வரக்கூடாது, இந்த அகுது தான் வரணும். ஏன் பெயர் சொல்ல வச்ச மன்னிக்கவும், உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆகிற சொற்களுக்கு முன்னாடி அகுது தான் வரணும். சரிங்களா? ஸோ நம்ம கிளாஸ்லேயே பார்த்தது தான். ஸோ அடுத்து பார்க்கலாமா? பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்கள். அப்பாவின்னு நாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு ஆக்சுவல் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அற்ப ஆவி. சரிங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் தான் இது. அதே மாதிரி 7.5 நாட்டு சனியன்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து உண்மையான சொல் என்ன அப்படின்னு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கன்றாவின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு உண்மையான சொல் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் போடுங்க. சரி, ஓகே. பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம். இந்த டாப்பிக்லேருந்தும் போன குரூப் எக்ஸாமில் கொஷின் எதுவும் கேட்கல. ஸோ அடுத்து பாருங்கள், இதுவும் ஒரு கான்ட்ரவர்சியான கொஷினாக தான் எனக்கு தெரிஞ்சுது. எக்ஸாம் நான் அட்டன் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு வீடு 1 இல்லை 2 இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம அப்படி தான் பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லைங்களா? இவனுக்கு வீடு 1 இல்லை 2 இருக்குது அப்படின்னு அவனோட பெருமையை சொல்கிறதுக்காக சொல்லுவோம். ஒரு வீடு மட்டும் அவனுக்கு இருக்குதுன்னு நினச்சிடாத, அவனுக்கு 2 வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் பெருமையை சொல்கிறதுக்கு தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. இவனுக்கு வீடு 1 அல்லது 2 இருக்கிறது அப்படின்ட்டு அது எந்த கான்டெக்ஸ்டில் அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. இதை நானும் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கும் யாருக்காவது கரெக்டாக தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி கொஷின்லாம் நான் ரொம்ப இது பண்ணிக்க மாட்டேன். சரிங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு 2மே வரலாம். சரிங்களா? அல்லதுங்கிற இன்னும் சொல்லப்போனால் அல்லதுங்கிறத விட இல்லைங்கிறது தான் அதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அவனுக்கு வீடு 1 இல்லை 2 இருக்குது, அவனுடைய பெருமையை சொல்கிறது. சரிங்களா? ஸோ இல்லைங்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். பட் இவங்க எந்த பேசிஸில் அல்லதுன்னு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள். அடுத்து இந்த டாப்பிக்லேருந்து போன எக்ஸாமில் கொஷின் எதுவும் கேட்கல. சரிங்களா? அடுத்து பலபொருள் தரும் ஒரு சொல். வெற்றி, வீரம், வலி. ஸோ பாருங்கள், வெற்றி, வீரம், வலி ஆகிய பொருட்களை தரும் சொல் விரல். இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. விரல்னா வலிமைங்கிற அர்த்தமும் ஸ்கூல் புக்கில் இருக்குது, வெற்றிங்கிற அர்த்தமும் ஸ்கூல் புக்கில் இருக்குது. சரிங்களா? இந்த வலினா நம்ம வலிக்கிறத எடுத்துக்கூடாது. இல்லை 3ஆவதாக இருக்குது இல்லையா அந்த வலிங்கிற சொல். ஒரு நிமிஷம் இருங்க. இதில் 3ஆவதாக கொடுத்துருக்குற இந்த வலிங்கிற சொல் வந்து நாம் வலிக்கிறது அப்படி பெயின் அப்படின்னு எடுத்துக்கூடாது. வலினா வலிமையை குறிக்கும். சரிங்களா? அப்போ இந்த விரலுங்கிற சொல்லுக்கு வலிமைங்கிற அர்த்தமும் வெற்றிங்கிற அர்த்தமும் நமக்கு வந்து ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஸ்கூல் புக் நாம் படிச்சிருந்தாலே இந்த கொஷினுக்கு கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா?
சரி, ஓகே. அடுத்து பாருங்க. கனலி என்ற சொல்லை குறிக்காத சொல் கரும்பு. இதெல்லாம் வந்து அவுட் சோர்ஸ் தான். சரிங்களா? இதெல்லாம் வந்து அகராதியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க எத்தனை கொஷின். இதிலிருந்து வந்து ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு நாம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டாபிக்லாம் இருக்குது. அதை வந்து நாம நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு இதோட முடிச்சுப்போம்.